வந்திருக்கிறவங்களே சும்மா கூப்பிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனாவே எதையும் எதிர்பார்த்து போகிறோம். கரெக்ட் தானே? எங்கே போனாலும் சரி, ஒரு கடைக்கு போனால் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு போவோம். இல்லை யாரும் ஒருத்தர் விசேஷமாக வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா எதையாவது ஒன்று கொடுப்பாங்கன்னு அட்லீஸ்ட் நம்ம போகிறோம். ஒரு காஃபினாச்சும் தருவாங்க, ஒரு தண்ணி என்ன தருவாங்க, எதையோ ஒன்று தருவாங்கட்டு. பாப்பா என் வீட்டை வந்து பார்த்துட்டு போனால் சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கப்போ இந்த பக்கம் போனியே வந்துட்டு போகலாம் சொல்ல மாட்டாங்க. விருந்துக்கு கூப்பிடுறவங்க அழைக்கிறவர்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு நோக்கத்தோடு கூடுவாங்க. அப்போ நீ கடவுள் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. யாருக்கு தான் புரியுதோ அவங்க தான் ஒரு ஆமாம். ரொம்ப நாள் இதில் ஊர்றவங்களுக்கு வாயில் சோத்திரோட வராது, பரவாயில்ல. ஆனால் யாருக்கும் இன்னைக்கு வேறு என் பிரசங்கத்தையே மாற்றி பேசணும்னு கர்த்தர் நடத்தின்னு இருக்கிறாரு. அதில் அவங்களுக்கு இது நடக்கட்டும் இன்னைக்கு. போ இந்த சர்ச்சுக்கு வந்து இன்னத்தை பெருசாக கடவுள் நான் செஞ்சுட்டாரு அப்படி விரக்தியாக இருக்கிறவங்க அப்படியே இருந்துன்னு இருங்க. ஆனால் எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க ஒரு அற்புதத்தை பெற்றுட்டு இன்னைக்கு நீங்கள் போங்க. அப்போ கூட்டுகிறார் இன்னைக்கு. இந்த வீட்டுக்கு உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கிறாருன்னா உங்களை சும்மா அனுப்ப மாட்டாரு. நான் ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு போனேன், பெங்களூர் பட்டணத்துக்கு. போன உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு. அவர் பெரிய ஊழியக்கார், அவர் நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர், கொஞ்சம் பிரபலமானவர் கூட. ஆனால் என்ன, நான் அங்கே இருக்கிறேன், ஒரு நாள் சும்மா தான் இருக்க போகிறேன்னு தெரிஞ்சதுனால அவனை கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு லஞ்ச் எங்கே போகிறீங்க? நல்லா இல்லை இங்கேயே இருக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துலாம். இல்லை பாஸ்டர் வாங்க, நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன், ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போன உடனே சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னார். அவர் ஊழியக்கார். அப்போ வீட்டுக்கு போன உடனே நான் இல்லை பாஸ்டர் நான் அப்படியே போயிடலான்னுக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு வரணும், என் ஹோட்டல் இந்த சைடில் இருக்குது. இல்லை வாங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போனவருக்கு அவருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை சும்மா அனுப்பக்கூடாதுன்ட்டு இது ஓடுறாரு, அதை எடுக்கிறார், ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுக்கிறார், புது ஸ்ப்ரே யூஸ் பண்ணாத ஒரு ஸ்ப்ரே எடுத்து வந்தார் பாஸ்டர். அப்புறம் கோல்ஸ்டர் ரொம்ப நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பாஸ்டர், வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தானா நீங்கள் வந்துட்டு வெறும் கையை அனுப்பக்கூடாது. அப்புறம் கிளம்பும் போது திருப்பி ஒரு செக்கை தூக்கிட்டு வர்றாரு. பாஸ்டர் ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க, நானும் ஒரு ஊழியக்கார தான், எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஊழியக்கார சும்மா போகக்கூடாது, ஒரு ஆஃபரிங் பாஸ்டர். இல்லை பாஸ்டர் நான் சும்மா தான் வந்தேன், கூப்பிட்டீங்க நான் வந்தேன், ஏற்கனவே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க லஞ்சு. அதனால அவர் சொல்கிறார், இல்லை ஊழியக்காரர் நீங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா போகக்கூடாது பாஸ்டர், நீங்கள் தான் ஒரு ஊழியக்காரர். முதல்ல எங்கள் வீட்டில் வர அந்த புது வீட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணுறீங்க வர. அப்போ ஒரு வீட்டுக்கு போனாவே சும்மா அனுப்ப மாட்டாங்க, அழைத்ததுன்னு பேரில். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்புவாரா? புரிஞ்சிச்சுன்னா நீங்க பெத்துக்குனீங்க இன்னைக்கு. If you have understood the depth of why God has called you today, you will go back from this place with a miracle. Yeah, அதுதான் உண்மை. இல்லைன்னா நானும் வந்தேன். ஏன்னா நிறைய பேருடைய சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னாவே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே. எதுக்கு போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்குது எங்கள் சபையில், பாஸ்டர் கேட்பாராச்சே. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, எதுக்குன்னா சரி ஏதோ ஒன்று போயிட்டு வரலாம். இப்படி பல விதங்கள் இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லட்டா, யாரை உங்களை கூப்பிட்டு நீங்கள் வர வேண்டியதில்லை. நீங்களே நல்லா யோசிக்க, நீங்கள் வரணும்னு தீர்மானம் பண்ணி ராத்திரி படுத்து வியாதியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. முதல்ல கர்த்தர் உங்களை வரும்படிக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் தான் இந்த இன்விடேஷனை கொடுத்துருக்கிறார். புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பழைய விசுவாசியில் நிறைய பேர் சாப்பிட்டு பழங்கொட்டையை சாப்பிட்டு போட்டு கொட்டையை போட்டு விதைச்சிட்டு வளரணும்னு காத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நிறைய பேர் இதெல்லாம் பழைய வார்த்தையாச்சு, இதெல்லாம் கேட்கணுமா சொல்லணுமாலாம் இருக்காதீங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீ கர்த்தரனை அழைத்து வந்து இருக்கிறார். ஆமாம், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரனை கூப்பிட்டு வந்து, ஏசாமியை கூப்பிட்டு வந்திருக்கிறார். நான் வெறும் கையாக போக மாட்டேன் இங்கேருந்து. அதனால் எல்லாருக்கும் என் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து எல்லாருக்கும் ஒரு லட்சம் தர போகிறது இல்லை. நான் என் கையில் இல்லை, நான் தரத்துக்கு உங்களுக்கு. இங்கேருந்து நீங்கள் போகும்போது சமாதானத்தோடு போவீங்க, ஒரு திருப்தி உங்களுக்குள்ள. எனக்கு கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாருன்ற தைரியத்தோடு போவேன். இங்கேருந்து நிம்மதியாக நான் போயிட்டு கடவுளுக்குறார் எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் பார்த்து பாருன்ற தைரியத்தோடு போனீங்கன்னாவே அதுவே ஜெயமாக மாறிடும். இல்லையா? அதுதான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லும்படிக்கு சொல்கிறாரு. ஏனென்றால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம வெறுமையாகவே திரும்பி வர்றோம். ஏன்? எதிர்பார்ப்பே இல்லை. ஏன் வெறுமையாக வர்றோம்? ஒரு சர்ச்சுக்கு போயிட்டா நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்போடு இருங்க. போகும்பொழுது
2 வீட்டு பாஸ்ட் வீட்டுக்கு போனால் எதிர்பார்த்து போகல. உண்மையாக நான் எதிர்பார்ப்பேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் கொடுப்பாரு, இல்லைன்னா கோல்சரை தருவார், இல்லைன்னா காணிக்கை தருவார்ல. நான் சும்மா போனேன். எனக்கே வர யோசித்தேன், இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஆகி நான் இருக்கிற இடத்துக்கு போனாவே 1.5 மணி நேரம் ஆக போகுது மேப்பில். ஏன்னா போன இடத்துக்கே ஒரு 3/4 மணி நேரம், அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 1 மணி நேரம், நான் ரிட்டர்ன் போகிறதுக்கே போதும். ஏன்னா அந்த பட்டணத்தில் திரும்பி போகிறதுன்றது ஒரு பெரிய சவால். டிராஃபிக்கு காரில் வர திருப்பி போகணுமாடா அப்படின்னு தான் மனசில் போகிறோம். ஆனால் அழைச்சவர் என்னை சும்மா அனுப்பலை, இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன்னுட்டு ஒரு மனுஷனே இதை செய்யும் பொழுது, இந்த உலகத்தையும் வானம் பூமியை உண்டாக்கின கர்த்தர், இந்த வானம் பூமி அவருடையது, எல்லா ஆசீர்வாதம் அவர் கையில் இருக்கிறது, உன்னை சும்மா இந்த இடத்துல இருந்து அனுப்ப மாட்டாருன்னு நம்பினா இன்னைக்கு காலையில் சொல்லு, நான் சும்மா போக மாட்டேன், இந்த இடத்துல இருந்து நிறைவாய் போவேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொல்கிறேன், அந்த அம்மா ரூத்துலாம் சொல்லுது, இந்த நவமி எல்லாம் சொல்லுது, நான் குறைவுள்ளவராக தான் போனேன், ஆனால் கர்த்தர் என்னை நிறைவுள்ளவளாய் மாற்றிட்டாரு. ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு போகுது ஒரு அம்மா. அது எதுக்கு போகுதுன்னா, அந்த நாட்டுக்கு நம்ம ஊரில் எல்லாம் போவாங்க தெரியுமா, கத்தாரு, துபாய், அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி சில நாடுகளை தேடி போகிறோம். தப்பு இல்லை, அப்படி எதாவது திட்டம் வச்சுட்டு தான் உங்களெல்லாம் நிறுத்த மாட்டேன் நான், அது உங்கள் முயற்சி. அந்த அம்மா அப்படி தான் அந்த காலத்திலேயே பண்ணிக்கிறாங்க. எங்கேருந்து போயிட்டாங்க? பெத்தேலேருந்து போயிட்டாங்க. எங்கேருந்து போயிட்டாங்க? பெத்தேல் என்றால் என்ன? அங்கே தான் அப்போ அதுதான் அதான் பிழைப்பு. But they left Bethel. பெத்தேலிருந்து புறப்பட்டு இப்போ எங்கே போயிட்டாங்க? பிழைக்கிறதுக்காக பிழைப்பை விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்கு போனாங்க? அவங்க நினைச்சிட்டாங்க மனுஷிக சிந்தனையில் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு எதாவது நடந்துருன்ட்டு. சரி போனாங்க. அங்கே போனால் நல்லா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஊருக்கு போனால் நல்லா தான் இருப்பாங்க. நிறைய பேருடைய சாட்சியெல்லாம் அப்படி தான் நான் கேட்டுனுக்கிறேன். ஊருக்கு போனாங்க நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. நல்லது தான். கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசீஸ் ஆகுது, அப்படி என்ன டிக்ரீஸ் ஆகுது. ஒன்று முதல்ல வீட்டுக்காரர் மறிக்கிறாரு. மறிச்ச உடனே 2 பையனுங்க இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் வர பண்ணிட்டாங்க. அந்த 2 பையனுங்களும் ஒருத்தராக மறிக்கிறாங்க. கடைசியில் இந்த 3 அம்மாமாருங்க தனியாயிருச்சு. அம்மா மருமகள்கள். இப்போ யோசிக்கிறாங்க, இங்கிருந்து ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இந்த ஊரில் இருந்து நம்மளால, நான் கதை சொல்ல, பைபிள் இருக்குது, கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் அப்படி பார்க்குறீங்க, எதிராக பேசுகிறேன்னு தெரியும், தெரியாதவர்களுக்காக கதை மாதிரி சொல்கிறேன். நம்ம இங்கிருந்து என்னடா பண்ணுறது நம்ம யோசிக்குது. அங்கே போனாச்சு சொந்த பந்தம் இருக்குது, ஏதோ அண்ணன் வீடு இருக்குது, மாமா வீடு, சித்தப்பா வீடு, அங்கே போயிடுவோம். அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, சரி மருமகள்கிட்ட சொல்லுதுமா, நான் என் ஊருக்கு போயிடலான்னுக்கிறேம்மா, நீங்களாம் இந்த ஊருக்கார பிள்ளைங்க, உங்கள் ஊர்லேயே இருக்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்று சொல்லிடுச்சு, சரி மாமி நான் இங்கே இருந்து எப்படியாவது பொழைச்சிக்கிறேன், எங்கள் சொந்தத்தெல்லாம் விட்டு வந்தால் எனக்கு முடியாது ஒரு பால். ஆனால் இன்னொரு மாமிக்கு ரொம்ப ஒரு அம்மா மாதிரியே பார்த்துடுச்சு ஒன்று. அம்மா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தான் என் தாய், உங்களை விட்டு நான் வர முடியாது, உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன். அப்படி என்ன பண்ணுது, திரும்ப அவங்க ஊருக்கே வர்றாங்க. எங்கே வர்றாங்க? பெத்தேலுக்கே வந்துடுறாங்க. பெத்தேல் என்றால், பெத்தல்ஹேம் என்றால் அப்பத்தினுடைய வீடு. அங்கே தான் எல்லாம் கிடைக்கிற இடம். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுது, நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக போனேன், ஆனால் குறைவுள்ளவளாய் திரும்பி வர்றேன். ஆனால் குறைவுள்ளவளாய் வந்துட்டேன், ஆனால் எங்கே வந்துட்டேன்? எங்கே ஆசீர்வாதது, எங்கே நிறைவு வரும்ன்ற இடத்துக்கு வந்தனோ அந்த இடத்துல நான் நிறைவுள்ளவளாய் மாறிவிட்டேன். என் கூட இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வீட்டுக்கு வந்த யாருமே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. இது ஒரு சர்ச்சில், ஒரு பில்டிங் இல்லை. உங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறோம். நான்லாம் என் தூக்கத்தை பெருமைக்காக சொல்லணும்னு நினச்சிட்டா நிறைய நேரத்தில் அதை சொல்லி நிறைய பேர் பாஸ்டர் கதை பேச வந்துட்டாரான்னு நினச்சிப்பீங்க. சிலருக்கு அப்படியே தோணலாம். நைட்லலாம் தூங்குவதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நேற்றை கூட ரொம்ப கம்மியாக தான் தூங்கினேன். எனக்கு கொஞ்சம் பலவீனம் இருந்துச்சு. ஆனாலும் அதன் மத்தியில் காலையில் எழுந்து கூட இதை தான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, வர்றவங்க யாருமே சும்மா போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் வெவ்வேறுபட்ட சூழ்நிலை வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் பலவீனம். காலையில் எழுந்தோடனே ஐ ஹேட் டு டேக் எ டேப்லெட். ஏன்னா எனக்கு நேற்று 2 வாட்டி படிக்கட்டில் இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிராம்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அந்த கிராம்ப் உடலை அப்படியே சுலுக்கிச்சு, நரம்பு பிடிச்சிக்கிச்சு. என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. சரி விடுங்க, இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு காலைல அதை ஒரு பெயின் கில்லர் எடுத்தால் தான் நிற்க முடியும்னு சொல்கிறதுக்காக பெயின் கில்லரை எடுத்துட்டேன். அது போக என் பொண்ணுக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிச்சுன்னா அடுத்தது நம்ம ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா? அது எல்லாத்தையும் மாத்திரத்தை கொடுத்து தேத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். 6:30 இங்கே வந்து இறங்கிட்டேன். ஆனால் எங்கே வரோம்? கர்த்தருடைய இடத்துக்கு வந்துடுறோம். கர்த்தர் இடத்துக்கு வந்துட்டா கர்த்தர் திரும்ப போகும்போது நம்மளை ஜெயமாக தான் சுகமாக தான் அனுப்பிச்சிடுவார். அதான் என் தைரியம். அப்போ ஜெபம் பண்ணு தான் ஜெபம் பண்ணேன். இப்படி தான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய இந்த சீசன் வேறு அப்படி தான் இருக்குது. எல்லாம் சிறும்பல், காஃபி, ஜுரம், அது இதுன்னு கக்கு புக்குன்னு இருக்குது.
எப்படி வந்தாலும் சரி ஆண்டவர், போகும்போது எப்படி போட்டோம்? விடுதலையாக்கப்பட்டு போட்ட ஆண்டவரே. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 மணிலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். 7 மணிக்கு மைக்கு பிடிச்சி நின்னேன். 10 மணி ஆக போகுது. தொடர்ந்து பேசிட்டாங்கிறேன். 2 நிமிஷம் கீழே, 5 நிமிஷம் கீழே போயிட்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை விடவே இல்லை. தம்முடைய பலத்தினால கர்த்தர் என்னை தாங்குகிறார். இங்கேருந்து போகும்போது நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வேலை இருக்குது. நாளைக்கு காலைல ஒரு ஊழியக்கார மீட்டிங்க்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வாஷிப் பண்ணிட்டு அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணி வாய்நாடுக்கு போனோம். முதல்ல அதில் கூட சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 8 மணிக்குள்ளே போனால் தான் அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டலைன்னா அவங்க விடமாட்டாங்க. அதனால ஒரு 7 மணிக்கெலாம் போய் ரீச் பண்ணி அதை தாண்டி போனால் தான் நான் சுல்தான் பத்தேரி போயிட்டு வாய்நாட்டில் போய் சேரணும். அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் அன்றைக்கி தான் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய இருக்குது. எல்லாம் நிறைய எல்லாருக்கும் நீ என் கதையை சொல்கிறேன், உங்கள் கதை நிறைய இருக்கும்ல. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணோம், பிள்ளைங்க அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணோம், வேலைக்கு போகிறவங்க நாளைக்கு காலையிலேருந்து அட போடா அந்த சாப்பாடை கட்டிக்கிட்டு பைக்கில் கிளம்பி இந்த டிராஃபிக்கில் போயிட்டு அங்கே போராடி எல்லாரும் பலவிதமான காரியம். அன்னைக்கு அதை சாதிக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு பலம் உங்களுக்குள்ளே வரும். இந்த வாரத்தில் மாத்திரம் இல்லை, வாழ்நாளெல்லாம் ஜெயமாக இருக்கிறதுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தந்துடுவார். யார் தான் நம்புறீங்களா அவங்க மாத்திரம் கையை தட்டுங்க. நம்புறவங்க கையை தட்டி, ஆண்டவரே அதை செய்ய எனக்கு பலன் தருவீர். என் கதை இது, உங்க கதை பல கதையா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் பலனை தருவார். அது வேலையா இருக்கட்டும், உங்க வீடா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க பொருளாதாரமா இருக்கட்டும், ஊழியம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். அதனால இங்க வந்த நீங்க யாரும் சும்மா போக மாட்டீங்க. இங்க வந்தவங்க நீங்க எல்லாம் பலத்தினால இடைக்கட்டு போவீங்க. Those that have come into this place are never going to go empty. You're going to go with a strength that will take control of everything of your future. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலையில நான் சொல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நேரம் கொஞ்சம் கடந்து போச்சு. ஆனால் முக்கியமாக இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இதான் சொல்லுகிறார். பாருங்க, மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல the book of Micah chapter 7 verses 15 says, so நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்ததை போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. There was a miracle in the past. கடந்த காலத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அதை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. கடந்த காலத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு சுகம் நடந்திருக்கிறது, ஒரு விடுதலை வந்திருக்கிறது, ஒரு பொருளாதார தேவையை கர்த்தர் சந்தித்து இருக்கிறார், ஒரு அடிமத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அது அன்றோடு கூட முடிகிற விஷயம் அல்ல. அது அன்று, இன்றையும் கர்த்தர் அதை விட அதிகமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் என் கூட டிராவல் பண்ணணும். எல்லாரும் டிராவல் பண்ணி, ஆமா டிராவல் புரியுதா, என் கூடவே ஆவியில நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அன்னைக்கு நடந்தது அது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில. இப்ப என்ன சொல்றார்? நீ அதிசயங்களை பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். அன்றைக்கு இஸ்ரவேலர் அது ஒரு லட்ச ஜனங்கள், லட்சங்களிலே ஜனங்கள் இருந்தார்கள், அடிமத்தனத்தில் போறாங்க, காரியங்கள் நடக்கவில்லை. அன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு அதை நான் காணும்படிக்கு எனக்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரும் போயிட்டு எகிப்துல உட்கார்ந்துக்கிட்டு செங்கல் அறுத்துக்கிட்டு இல்லைன்னா போடல பஞ்சத்துல இல்ல. உங்களுடைய சூழ்நிலை வேறு விதமா இருக்கிறது. சிலருடைய குடும்ப பிரச்சனைகள், சிலருடைய வியாதி பிரச்சனைகள், சிலருடைய சமாதான சீர்குலை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, காசு இல்லாத சூழ்நிலை, பல விதமான அடிமைத்தனத்தோடு கூட இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு அப்படி இருந்தவர்களை நான் முதல்ல விடுதலையாக்கினேன், அப்படி உன்னை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. விடுதலையாக்குனது மாத்திரமல்ல, அன்றைக்கு என்ன நடந்தது கடந்த வாரங்களை பேசணுங்க கேட்டிருப்பீங்க. அதை நான் திரும்ப குயிக்கா சொல்றேன். அன்றைக்கு என்ன நடந்தது? முதல்ல கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்தார். இரண்டாவது எதை செய்தார்? ஜனங்கள் அவர்களை காய்மகாரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ்ல இந்த வார்த்தை சில இடங்களில் வேதாகமத்தில் நான் படிக்கும் பொழுது யோசிக்கிறேன். காய்மகாரனா இவன் ஒருத்த ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவன், இவன் அடிமை பையன், இவன் ஏண்டா வர்றான் வீட்டுக்கிட்ட அப்படின்னு ஒரு கோபமாய், ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு இறுக்கத்தோடு பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில கடவுள் எதை செய்தார் என்றால், தயவு பாராட்டும்படி, எவன் அவனுக்கு விரோதமா பார்த்தானோ அவனே அவனுக்கு தயவு பாராட்டும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாற்றினார். யார் உனக்கு விரோதமா இருக்கிறாங்களோ யாரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, உங்க வீட்டுல ஒரு விரோதம் இருக்குதாமா, ஆண்டவர் அந்த விரோதத்தை மாத்திடுவாரு. ஏசாமிட்ட வந்துட்டீங்களம்மா, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு நான் பார்க்கவே இல்லை, இதான் முதல் முறை பார்க்கிறேன், பட் யூ ஆர் சஃபரிங் சம்திங், ஏதோ ஒரு சூழ்நிலையோடு கூட போராடிட்டு வந்திருக்கு. அதான் தான் நீங்கள் உடைக்கப்பட்டு அழுது இங்கே வந்த உடனே இங்கேருந்து போகும்போது ஏசு உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு போவார். நல்லா கையை தட்டுறவங்க மாத்திரம் நம்புறவங்க சொல்லுங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலையோடு கூட ஏசு உங்களுக்கு அற்புதத்தை செய்து இந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போவார். நீ போய்
எந்த எதிராளி உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை நசுக்க வேண்டும் என்று நினைச்சானோ அவனுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காமிப்ப. அவன் முன்னால் நீங்க வாழ்ந்து காமிப்பீங்க. அததான் இங்க செய்யறாரு. முதல்ல விடுதலை, இரண்டாவது தயவு. Freedom and favor enable them to move forward in their life. Most times we are expecting that freedom in our life. You know, always we want that freedom in our life. நம்முடைய வாழ்க்கையில அந்த விடுதலை, அந்த விடுதலை, 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 விடுதலை. ஒவ்வொரு காலகட்டத்தில் விடுதலை. பிள்ளைங்க முதற்கொண்டு கேளுங்க, சின்ன வயசுல எல்லாருக்கும் வேண்டியது ஒரு விடுதலை. சிறை பிரிப்பு யாருக்குமே பிடிக்காது. அந்தந்த சூழ்நிலையுடைய விடுதலையை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். I'm telling you in the name of Jesus. நிறைய பேருடைய வாழ்க்கையில financial freedom வரும் இயேசுவின் நாமத்தில. There will be a financial freedom in your life. இன்னைக்கு காலையில நான் இயேசுவின் நாமத்தில I'm declaring, because there's something that I want to be prophetic towards certain life, that the Lord will bring that financial freedom in your life, because you've been tied up in that financial aspects. பொருளாதார வாழ்க்கையில நிர்பந்தத்தோடு கூட நெருக்கப்பட்டு கடந்து வந்து கொண்டே இருக்கிறாய். இன்றைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, அந்த பொருளாதார விடுதலையை நான் வாழ்க்கையில கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்றார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் வாழ்க்கையில பேசின ஒரு வார்த்தை இதுதான். ஆண்டு சொன்னார், பொருளாதாரத்தில் நீ ஒரு நாள் நெருக்கப்பட மாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், விட மாட்டேன். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொண்டு வருவார். நிர்பந்தத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். எழுந்திருக்கவே முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற சரீரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். நீ எழுந்து ஜெயமாய் நடப்பாய், தானாகவே செயல்படும்படிக்கு தன்னிச்சையாய் காரியங்களை செய்கிறத கர்த்தர் ஒரு விடுதலை உனக்குள்ள கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்களா? அவங்க மாத்திரம் சொல்லணும், ஆண்டவர் அந்த விடுதலையை கொண்டு வருவார். I want you to just celebrate the freedom that God is about to do in your life. There is a freedom that is coming in your life. The Lord says that I will bring that financial freedom. The Lord is saying that I'm going to bring a financial deliverance over your family in the name of Jesus. You've been bonded into your work for years and years. அநேக ஆண்டுகளாக வேலையில கட்டப்பட்டு ஒரு வருமானத்தின் உயர்வே இல்லாமல் கட்டப்பட்ட சூழ்நிலையில கடந்து வர்ற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொருளாதார விடுதலையை நான் கொண்டு வருவேன். சொல்ல சொல்ல நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. கேட்கிறவர்களாய் அல்ல, அதை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருந்து கொண்டே இருங்க. நான் எனக்காக பேசல, இங்க ஏதோ ஒன்று செய்யறது கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறத நீங்க சேர்ந்து உச்சரிச்சுட்டு இருங்க. அதை கர்த்தர் உனக்கு செய்வார். எந்த மனுஷன் உனக்கு விரோதமா இறுக்கம் பண்ணிட்டே இருக்கிறானோ, எந்த மனுஷன் உனக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிறானோ, அதே மனுஷன் உன் இடத்துல தயவு காட்டுறது கர்த்தர் காரியத்தை மாத்திடுவார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் அதுதான் இருந்துச்சு. அவனுங்களை அடிமையாவே பார்த்தானுங்க. நீ அடிமடா, என்கிட்ட மாட்டின அடிமடா, காலமெல்லாம் நீ இப்படிதான் இருக்கணும், சந்தை இப்படிதான் இருக்கணும், ஓடிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள். அவளை அடித்தாங்க, வசனம் சொல்வது ஓடிக்கினார்கள். அவர்களிடத்திலே இவங்க திரும்ப போய் பேசும்போது கர்த்தருடைய கண்களில் தயவு பாராட்டும்படிக்கு கிருபை தந்தார். அதே ஆண்டவருடைய வேலையில தயவு தருவார். உடைய சூழ்நிலை கத்தத இறுக்கமா இருக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அந்த தயவு என் வேலையில வரட்டும். ப்ரமோஷனுக்கா நீ எவன் காலில் மஸ்கா போட்டாலும் நடக்க போறது இல்லை சார். இந்த வார்த்தை இன்னைக்கு நீ பேசி பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வரும், ப்ரமோஷன் வாழ்க்கையில் வருவதாக என்று நான் சொல்றேன். நீ யாரையோ காக்கா பிடிக்கிற, அவனை கூட்டு போய் டீ கடை கூட்டு போய் வைக்கிற, ஏதோ செய்து பார்க்கிற, அதனால உனக்கு விடுதலை வரப்போறது கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு விடுதலை வரும். அந்த விடுதலை உனக்கு ஜெயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உலகத்தில் நீங்க செஞ்ச வேலையை மாதிரி தான் நானும் செஞ்சேன். ஒரே ஒரு தீர்மானம் தான், எவனுக்கு நான் காக்கா பிடிக்கூடாது, எவனையும் நான் போயிட்டு கேட்கவே கூடாதுன்னு கேட்காமலே நான் செய்த ஒவ்வொரு ப்ரொமோஷன்லையும் கர்த்தர் எனக்கு, ஒவ்வொரு அப்ரைஸ்லையும் கர்த்தர் ப்ரொமோஷன் தான் தந்தார். 2019 வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும் போதெல்லாம் எங்கள் நிறுவனத்தில் கேட்டாங்க, உனக்கு இன்னும் என்ன வேணும் தான் கேட்டாங்க. வேலை செய்த ஊரில் என் வேலையில் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்றைக்கி தான் நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுறதுல 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. சில நேரத்தில் பிசாசு அதை ஞாபகப்படுத்தி காமிப்பான், அன்றைக்கி நல்லா இருந்தியே, இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு போராட்டிருக்கிற? அவ்வளோ ஜெயத்தை தான் கர்த்தர் கேட்காமலே தர்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். யாரையும் கூட இருக்கிறீங்க, கர்த்தரால் முடியாத எதுவுமே இல்லை சார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் தீர்க்கதரிசியை எழுப்பி பேசுகிறான்னு சொல்கிற ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். அன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சேன், என் கை குறுகவே இல்லை, இன்றைக்கும் அற்புதம் செய்கிற கரமாய் இருக்கிறது. அதில் தான் அந்த வசனத்தை ஒரு காரியத்தை நல்லா கூர்ந்து பார்க்கணும். அன்று இன்று நிறைய நேரத்தில் அன்று நடந்ததையே பேசிட்டு இருப்போம். இந்த கடந்த நாட்களில் அதான் ஒரு இடத்துல நான் ஊழியக்கார கூட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது இதான் சொன்னேன், ஆண்டவரே
we still talking about a lot of history, Lord. நிறைய சரித்திரத்தை தான் பேசுறோம். அன்று நடந்துச்சு, அப்போஸ்தலர் காலத்துல கர்த்தர் இதை செஞ்சாரு, இன்னைக்கு நடக்கணும், இந்த காலத்துல அது நடக்கணும். None of this word has to be treated as a history, because if it is becoming a history, then it becomes history throughout our life and we end our life. இது சரித்திரமாவே இருந்துச்சுன்னா ஆபிரகாம் பத்தியே பேசின்னு இருப்போம், இஸ்ரவேலரை பத்தி பேசுவோம், அப்போஸ்தலர்களை பத்தி பேசுவோம், காலம் கடந்து போயிடும், அதோட முடிஞ்சிடும். ஆனா நம்ம சரித்திரமா இல்லை, இன்றைக்கு நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் எழும்பி நிற்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நின்று அடிச்சு பிரசங்கம் பண்ணணும், அடுத்த வர சந்ததி பேசணும், எங்க பாஸ்டர் இப்படி வாழ்ந்தார், என் பாஸ்டரை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்தார் என்று அவர்கள் சொல்லி இன்னைக்கு ஏன் தலைமுறையில கர்த்தர் செய்யறாருன்னு அவர்கள் செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு தாமதிப்பார் என்றால் இப்படிதான் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நான் நம்புறேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கறீங்க? ஏதோ ஒரு விசுவாசியை வந்து சேர்ல உட்காந்து வார வாரம் போன நினைச்சினா உட்காந்து போய் தான் இருக்கணுமே தவிர நீ சொல்லணும் இல்ல இந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டாம். வசனம் சொல்லுது, நடந்ததை போல காண பண்ணுவேன். சொல்லுங்க. செல்ஃபே எடுக்கல, டேனியல் லிவிங்ஸ்டோன் கத்தினே தான் இங்க செட் ஆகாது. சொல்லுங்க, நடந்ததை போல. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நடந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? யாருமே பார்க்கல, நானே பார்க்கல, யாரும் பார்க்கல. நம்ம நம்புறோம் அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கும். அது ஹிஸ்டரி, இன்னைக்கு விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க கூட? அன்னைக்கு நடந்துச்சு, நம்புறோம். பைபிளை நம்புறேன். நான் பலமுறை இதை நான் பேசி இருக்கிறேன், பலமுறை அதை நான் விசுவாசிக்கிறேன். சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்தார், செங்கோலினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார், இதெல்லாம் நம்புறேன். நடந்ததை போல என்னை காண பண்ணுவார். யார் நம்புறீங்க? நிறைய கதைகள் கேட்டோம்ல, நிறைய சரித்திரங்களை கேட்டுட்டோம். ஒரு பாஸ்டர்லாம் சொன்னார், பயங்கர அவங்க வாழ்க்கையில் நடந்த வியக்கத்தக்க அநேக காரியங்களை இன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் பேசினாங்க. இன்றைக்குன்னா கடந்த போன டெக்கேட்ஸ்ல. அப்ப அது நடந்துச்சு, அது அன்றைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நான் காணணும். அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல பேசுறார். அதுக்கு தான் இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அன்னைக்கு நடந்ததை போல உன்னை காண பண்ணுவேன். அல்லேலூயா. யாருக்கு அதில் ஒரு பெரிய பெரிய ஈர்ப்பு இருக்குது, பிரியம் இருக்குது? நடந்ததை போல நான் இன்றைக்கு பார்க்க வேண்டும், நடந்ததை போல நான் இன்னைக்கு பார்க்க வேண்டாம். சொல்றாரு, புறஜாதிகள் கண்டு. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், வாசிங்க. என்ன சொல்றது? புறஜாதிகள். ஆமா, எனக்கு புறஜாதிகள்னா யார் தெரியுமா? எனக்கு விரோதமா இருக்கிறவங்க பார்த்து. சொல்லுங்க. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பார்த்து, என் மேல எரிச்சலா இருக்கிறவன் பார்த்து. அப்படிலாம் இல்லாத யாரும் பேசாதீங்க, எனக்கு இருக்கிறவங்க பேசுங்க. என்னன்னு சொல்லுங்க? எனக்கு விரோதமா இருக்கிறவன் பார்த்து, என் மேல எரிச்சலா இருக்கிறவன் பார்த்து, நான் நல்லா வாழக்கூடாதுன்றவன் பார்த்து, என்னை சபிச்சுட்டே இருக்கிறவன் பார்த்து, எனக்கு என்ன எப்படியாவது அழிஞ்சு போனவன்றவன் பார்த்து எல்லா பராக்கிரமங்களையும் குறித்து என்ன பண்ணுவான்? கடவுள் எனக்கு செய்யறத பார்த்து அவன் வெட்கப்படுவான். யாருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் சொல்லுங்க சார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறார், ஆண்டவருடைய அற்புதத்தை செய்ய போறாரு. என் அற்புதத்தை செய்யும் போது நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ பார்த்தாலும் இவன் என்ன அழிஞ்சு போவான், இவனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவான், அவன் இந்த வேலையை விட்டு ஓடிடுவான், இந்த வீட்டிலே இருக்க மாட்டான், பைத்தியமா. நிறைய பேர் பற்றி சொல்லுவாங்க, மென்டலாகி சுத்த போறாங்க பாரு. நிறைய பேர் பேசி கேட்டுக்கிறீங்களா? பைத்தியம் பிடிச்சி அதுல இன்னும் கொஞ்சம் இன்னொரு 4-5 லைனை சேர்த்துப்பாங்க. ரோடா சுத்துவான், ஊர்ல உட்காந்து பிச்சை எடுப்பான், இப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? அவர்கள் வெட்கப்படும்படிக்கு கர்த்தர் உனக்கு காரியத்தை செய்வார். நம்பினீங்கன்னா மாத்திரம் அது எனக்கு செய்வார். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டியோ கையை தூக்கியோ ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவர். அது எங்க வேணா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், அவங்க முன்னால கர்த்தர் செய்வார். நம்புறவங்க ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். நான் விரக்தி அடைவதில்லை, நான் அந்த காரியத்திலிருந்து நிர்மூலம் ஆகுவதில்லை, கர்த்தர் அதை எனக்காய் செய்வார். புறஜாதிகள் கண்டு வெட்கப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்க? அடுத்தது கைய வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். கைய ஐயோ இவனுக்கு விரோதமாடா பேசணும், நம்ம தான் தோத்துட்டே இருக்கிறோம், அவன் ஜெயிச்சுட்டே இருக்கிறான். இனி பேசாது இருக்கணும்ட்டு அவன் வாயை பொத்திப்பான்.
யார் என் கூட இருக்கிறீங்க? வாய மூணாவது பாருங்க என்ன சொல்றாரு, அவர்கள் காதுகள் செவிடாய் போ. செவிடா போ. 3 காரியத்தை பேசுறாரு. ஒண்ணு சொல்லுங்க, கண்ணு. ரெண்டாவது வாய். மூணாவது காது. இது 3 தான் வேலை செஞ்சுனே இருக்கும் நமக்கு விரோதமா. பாத்துக்கிறீங்களா? பார்த்துனே இருப்பான். கொஞ்சம் பேர்லாம் சொன்னதை பார்த்தேன், அவன் பார்க்கத்தே பயமாகுது சார், அவன் பார்க்கத்தே சூனியக்காரன் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம புதுசாக நானே பேசுகிற மாதிரி நினைக்கக்கூடாது, நீங்களாம் சொல்கிறது தானே அது. சூனியக்கார கண்ணை வச்சுன்னு பார்த்துனே இருக்குது பாரு. அவன் கண்டு உனக்கு கடவுள் செய்யறத பார்த்து அவன் வெக்கப்படுவான். ரெண்டாவது என்ன சொல்லுதுங்க, உனக்கு ரொம்ப பேசினே இருக்கலாம் பார்த்தியா, வாயில் ஒரு நல்ல பெரிய அந்த ஃபெவிகாயில் மாதிரி இல்லை, அதோட இன்னொன்று நிறைய இருக்குது, ஒட்டினாடு கையிலலாம் ஒட்டிக்கும் தெரியுங்களா, ஃபெவிக்விக்கா, அந்த மாதிரி உன்னை போட்டு கடவுள் ஒட்டிட்டாருன்னா அதோடு உனக்கு விரோதமாக பேசவே மாட்டான், உன் பக்கமே வரமாட்டான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இதை நான் செய்ய போறதில்ல சார், கடவுள் எனக்காக செய்ய வல்லவர், கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கரங்களை தூக்கி அவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இது என் வாழ்க்கையில செய்து முடிப்பீங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி உள்ளேன். அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஒண்ணு கண்ணு, ரெண்டாவது வாய், கடைசியில் என்ன சொல்லுதுங்க, காது என்ன போட்டுருவாரு. இன்னைக்கு ரொம்ப ப்ராஃபட்டிக்கா, இன்னைக்கு ரொம்ப திருக்கசனமா யாருக்கிட்டே கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை பார்த்துனே இருக்கிறான்னா நீ கவலைப்படாத, அவன் கண்ணை பொத்துறதுக்கு நீ எதுவும் பண்ண வேணா நான் பொத்திடுறேன், அவன் வாயை மூடுறதுக்கு நீ எதுவும் பண்ண வேணா நான் வாயை மூடிடுறேன், அவன் காதுக்கு கேட்கக்கூடாதுன்னு நீ மறைஞ்சிருக்கா, நீ வாழு, அவன் காதை நான் பொத்திடுறேன்றாரு கடவுள். எத்தனை பேருக்கு போகுது? அவங்க மாத்திரம் நல்லா ஒரு 2 பேர் கை தட்டுங்க, ஒரு 10 பேர் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இது எங்களுக்காய் செய்ய வல்லவர் நீர், ஆண்டவரே இது எங்களுக்காய் செய்ய வல்லவர். அன்றைக்கு என்ன நடந்தது? இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்தார். 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை உங்களுக்கு கடந்த வாரத்தில் விளக்கினேன். அடிமைத்தனம் வீடு ஆகிய எகிப்தில அவர்கள் அடிமை சிறையிருப்புள் மத்தியில சிக்கி கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த அந்த நாளில கர்த்தர் அவளை விடுதலையாக்கினார். நான் நம்புறேன் இந்த 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டுல இங்க இருந்து நீ போகும்பொழுது உன் வாழ்க்கையில கர்த்தர் அந்த விடுதலையை கொண்டு வருவார். And I want to declare that word again. There will be a financial freedom in your life on this 24th of November 2024. I declare open in the name of Jesus. ஏதோ சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, எனக்கு சொல்றார் ஆண்டவரே, ஆனால் தைரியம் கொண்டு நான் சொல்லிட்டே இருக்கிறேன், தைரியம் கொண்டு சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப பெற்றுக்கொள்கிறது பெற்றுக்கொள்ளாது உன் கையில தான் இருக்குது. வார்த்தை புறப்பட்டு வரும்போது இதெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாச்சு, 100 வாக்குதத்தை கேட்டேன் ஒன்னும் நடக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நீங்க. ஆனா கர்த்தர் சொல்றதை நான் சொல்லும்போது எனக்கும் சேர்த்து சொல்றேன், ஏன்னா ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தயவை பாராட்டுவா. இது மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இப்போ நீங்கள் என்னோடு கூட யாத்ரா புஸ்தகத்துக்கு நிறைய வாங்க. புக் ஆஃப் எக்ஸடஸ், இது மீகாவில் அநேக ஆண்டுகள் நடந்த பிற்பாடு திருக்கசி எழுப்பி சொல், அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு நடக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்றதுதான் ஒரு 5-10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கடந்துருச்சு. ஆனாலும் சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லணும்னு கர்த்தர் சொல்றார். அப்போ முதல் விஷயத்தை ஆண்டவர் among all the preaching for this people, amen, அன்னைக்கு நோவா கொஞ்சம் பிரசங்கம் பண்ணார், அது யாரும் கேட்கல. அப்புறம் ஆபிரகாமும் பேசியிருக்கிறாரு, கேட்கல. ஈசா கூட பேசிக்கிறார், நிறைய இடத்துல கேட்கல. யாக்கோபு கூட பேசியிருப்பார், கேட்கல. இங்கே அதே தான் தொடர்ச்சியாக. இப்போ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5வது பிரசங்க யாராக இருப்பார்னு நினைக்கிறேன். இவரு 5வது சபை பாஸ்டர் இவரு மோசே. இப்போ எழுந்து என்ன பண்றாரு, பல காரியங்களை பார்த்துட்டாங்க. என்ன கவனிங்க, பல காரியங்களை பார்த்துட்டாங்க. 400 வருஷம் நடக்காது இருந்த ஒரு காரியம் நடந்துருச்சு. 400 வருஷம் நடக்கல,
ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு போராட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். இப்போ அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது எப்படி கிளம்புனாங்கன்னா, வசனம் சொல்லுது, இவங்க எல்லாம் போயிட்டு அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்குறாங்க. யார் இவங்களை அடிமைப்படுத்திருந்தா அவங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ஊர் விட்டு போக போகிறோம், அக்கா இதை கொடுங்கக்கா. நம்ம நிறைய நேரத்தில் பார்ப்போம்ல, நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்காக பேசுகிற நிறைய சகோதரிமா இருக்கிறாங்க, சகோதரர் கூட இருக்கிறாங்க வச்சுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பொம்பளை லேடிஸே சொல்லக்கூடாது, அக்கா இந்த கம்மல் நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க? அப்போது ரொம்ப மனம் இறங்கணுங்க, ஒன்றும் இல்லாமா இது சாதா கம்மல் தான் இருந்தால் வச்சுக்கணும்னு கொடுத்துருவாங்க சில நேரத்தில். பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு காலத்துல கேட்குறோங்க. அப்போ அந்த அக்காலாம் போய் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவ இங்கே வந்து நீலாம் வந்து குச்சியில் தான் போட்டுனுங்கணும், என்ன கம்பியத்து சுத்த வேண்டும், இதை வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி தான் மனுஷன் ஒரே மாதிரி தான் இருந்திருப்பான். அடிமைக்காரி அப்படின்னு திட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா கர்த்தருடைய ஒரு காலம்னு வருது பார்த்தீங்களா? இப்போ தயவு எப்படி வேலை செய்யணும், அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கடினத்தின் மத்தியிலும் அந்த தயவுல காரியங்கள் நடக்கும். In all the situations, there can be the hard times in our life. Seasons may not change, it will be still hard, but when God's favor operates, in the midst of that hardness, God's favor will start bringing things into your life. அதுதான் விஷயம். முக்கியமாக அதை பிடிச்சிக்கணும். நான் நம்புறேன் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய தயவின் காலத்துக்குள்ளே கொண்டு வர்றார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய குறிச்ச நாள்னு சொல்லுது வசனம், ரொம்ப அழகாக சொல்லுது. குறித்த காலத்தில் அவர்களுக்கு நேரம் வந்துடுச்சு. இப்போ அந்த காலத்தில் அதே அக்கா கிட்ட போறாங்க. யாரும் சொன்னல முந்தி, இப்போ 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி பேச அந்த அக்கா கதையை வச்சுங்க. அந்த அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா கம்மல் நல்லா இருக்குதே மா, தயவுசெய்து இந்த கம்மல் மாத்திரம் இன்னும் கூட எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து எடுத்துக்கோ, தயவுசெய்து நீ கிளம்பு. எந்த ப்ரொமோஷனை ரொம்ப வாட்டி நீ போய் கேட்டு இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். நீங்கள் யாரும் கம்மலை கேட்க போகிறவங்கள ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக கேட்கறதுக்கு லெட்டர் எழுதி போட்டுக்கிறீங்க, அப்ரைஸில் ஃபில் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நல்லா பண்ணணும்னு பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிக்கிறீங்க, பல காரியங்களை செய்திருக்கலாம், நடக்கவே இல்லை, ஒரு விதமாய் சோர்ந்து போயிருக்கலாம் நிறைய ப்ரொபோசலை பண்ணி. ஆனால் தயவின் காலத்தை கர்த்தர் கொண்டு வரும்போது அந்த காலத்தில் சாதாரணமாக ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, தானாகவே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கையை தட்டி நல்லா என்ன பண்ணுங்க. சாம் ஒரு 10 பையன்களை உட்கார வைக்கிற, 5 பசங்களை கை தட்டுறதுக்கு மாத்திரம் உட்கார, எதுவும் வேணாம், கை தட்டுறதுக்கு மாத்திரம் உட்காருவேன். ஏன்னா இந்த சார் கை தட்ட மாட்டாங்க. யூத்தில் ஒரு 5 பையனுங்க 5 பொண்ணுங்களை கை தட்டுறதுக்கு வச்சுக்கோ, நம்ம போதும். நல்லா பிரசவம் பண்ணி சூப்பராக போயிடுவேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கிறீங்க, சும்மா கிண்டல் பண்ணி செஞ்சீங்க, யாரும் கை கூட சொல்ல மாட்டேங்க. கத்தர் கை தட்டியா செய்ய போகிறது நானையா? ஆண்டு செய்வாருன்னு சொல்லி கையை தட்டு. இங்கே வளர்ந்ததுலாம் உட்காந்துக்கிறேன், அம்மா ஆயா வாயிட்டு எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அப்படியே உட்காந்து எதையோ வந்து முட்டை போடுறது உட்காந்துங்கிற மாதிரி கூட நல்லா கையை தட்டி சொல்லணும், ஆண்டவரே அந்த காலத்துக்குள்ள நான் வர ஆண்டவரே. எவனோ வீட்டு கதையை பேசினல, என்னுடைய காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். என் காலத்துக்குள்ள, தன் காலத்துல சொல்லுங்க டக்குனு வசனத்தை, தன் காலத்துல இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஜனங்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். நான் ரொம்ப தீர்வா இந்த பிரசங்கத்தை சொல்லும் பொழுது, ஏன் அந்த காலத்துல ஒரு வசனத்தை கர்த்தர் கொண்டு வர்றாருன்னு நான் நம்புறேன். இந்த காலத்துல இந்த வார்த்தையை பேசுறா, இந்த காலத்துல இந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பார். நீ நம்பினாது உனக்கு நடக்கும். பல முறை நீ எடுத்த முயற்சி, பல முறை செய்ய நினைச்ச பிரயோசங்கள், பல முறை நீ ஓடி ஓடி விரக்தியாய் வந்த காலங்கள் முடியுது. இனி வர காலத்துல நீ போவாய், தானாய் காரியங்கள் நடக்கும். ஒரு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லுங்க, இந்த காலத்துல தயவு என்னை தேடி வருகிறது, கர்த்தர் அதை எனக்காய் செய்து முடிப்பார் ஐயா. This is your season. You got to believe that this is my season. இது என் காலம். அதை நம்பிதான் மோசே சொல்ற ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். டேய் அவன் போய் கேட்டு வாங்கடா. அது வரைக்கும் டொனேஷன் கேட்கறதுக்கு போறவன் அங்க போறோம். ஐயோ அந்த அக்கா கிட்ட போனா, இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, வீட்டுக்கு போகுது, போயிடாக்கா அந்த கம்மலை கொடுனா, கம்மல் மாத்திரம் வரல, ஜிம்மிக்கு கிம்மிக்கு எல்லாத்தையும் தூக்கி போடு, நீ கிளம்பு முதல்ல இங்க இருந்து. கர்த்தர் உனக்கு செய்யற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருவார் என்றால் அதை தடுப்பவன் யார் சொல்லுங்க? அதை தடுக்கிறதுக்கு எவனும் வரவே முடியாது. இப்ப மோசே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இப்ப எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு பிரசங்கம் பண்றார், பிரதானமாய் முதல் பிரசங்கம். இவங்க புறப்பட்ட பிறகு ஒரு பிரசங்கம் நடக்குது. 13ஆம் அதிகாரத்துக்கு என் கூட வாங்க, நேரம் ஓடுது. 13ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் சொல்றாரு, மோசே ஜனங்களை நோக்கி. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கூட்டி மியூசிக் சிஸ்டத்தை வச்சு
பிஏ சிஸ்டம் போட்டுலாம் பிரசங்கம் பண்ணலாம். அன்றைக்கி 6 லட்சம் பேருக்கு மேலே இருந்தவங்ககிட்ட எப்படி பேசினார் எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டம் தான். இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பேரை உட்கார வச்சுன்னு கவனிக்கிறீங்களான்னு கேட்குறதே ரொம்ப போராட்டமாகுது. அன்றைக்கி இவ்வளோ பேரை வச்சுட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்க கட்டிக்கு போங்கல்ல. ரொம்ப ஆழமாக பேசுறேன்னா சொல்ற, ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தானே பாஸ்ட் கிளம்பியாச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணியாச்சு? கிளம்பியாச்சு. ஆமென். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைச்சுங்க. பலத்த கையினால, ஊங்கிய புயத்தினால கர்த்தர் உங்களை புறப்பட செஞ்சிட்டாருன்னா இதுக்கப்புறம் உங்களை யாரும் நிறுத்தவே முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்பனா என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் கிளம்ப செஞ்சிட்டாரு. கிளம்ப செஞ்சவர் திருப்பி கொண்டு போக மாட்டாரு. பழையவைகள் முடிஞ்சிச்சு, இனி புதிய காரியங்களுக்குள்ள வந்து இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது இது? புரியுறவங்க மாத்திரம் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். பழசு முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பழசு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுதான், இனி அது வரவே வாய்ப்பு இல்லை. When the old is past, when the old is done, that is done. There's no chances of repeating unless you want to go and revisit that. God does not want you to revisit that. You make a choice to go back there, that's your choice, but God's choice is not about you going back there. பழசு முடிஞ்சிச்சுன்னா பழசு முடிஞ்சிச்சு, முடிஞ்சதுதான். நாம தான் அப்பப்போ சும்மா சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. மனம் திரும்பணும். சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. மனம் திரும்பணும். பழச அல்ல கையை தூக்கி ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே பழச பேச மாட்டான். சொல்லுங்க 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 சொல்லுங்க, பழச பேச மாட்டான்டவரே. கத்தர்கிட்ட வந்துட்டேன், கத்தர் அற்புதம் செஞ்சு விடுதலையாக்கி ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட செஞ்சுட்டீங்க. இப்ப பழச பேச மாட்டான்டவரே, பழச பேச மாட்டான்டவரே, பழச பேச மாட்டான்டவரே. சொல்லுங்க, பழச பேச மாட்டான்டவரே. பழச பேச மாட்டேன். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாம் சொன்ன வார்த்தைக்கு நடத்துவேன்னு சொன்னார். உண்மையாய் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். சரித்திரம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு 90% இங்க இருக்கிறீங்க. இந்த கதையெல்லாம் சரித்திரமா வாசிக்கிறதா சும்மா சும்மா நான் கதையை சொல்லியிருக்க நேரம் இல்லை. அதனால பாருங்க, புறப்பட்ட பிறகு கர்த்தர் அவரை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு சில விஷயத்தை மாத்திரம் ஒரு 4-5 நிமிஷம் இல்லை, ஒரு 8 நிமிஷத்துல சொல்லி முடிக்க ட்ரை பண்றேன். புறப்பட்ட பிறகு சில நேரங்கள் நம்ம தேவ திட்டத்துல போகும்பொழுது, இப்பதான் முக்கியமான விஷயம் இல்ல, தேவ திட்டத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவ திட்டத்திலையும் பிசாசு நம்மள தொடர்ந்துனே தான் இருப்பான். புரியுதா எல்லாருக்கும்? தேவ திட்டத்துல பிசாசு யாரையும் விட்டு வைக்க மாட்டான். பாஸ்டருக்கு வருவான், போஸ்டருக்கு வருவான், பிரீச்சருக்கு வருவான், எல்லாருக்கிட்டையும் பிசாசு தொடர்ந்துனே தான் இருப்பான். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு சவால்னா எனக்கும் சவால் தான். பேசுறதுனால நான் சவால் இல்லாதவங்க கிடையாது, எல்லாருக்கும் சவால் வரும். அதுக்கு தான் முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா, மோசையை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களிடத்துல பேசுறாரோ, பழசு உன் வாழ்க்கையில வராது. நல்லா கவனிச்சுங்க. பழசு திரும்ப நீ பழைய அடிமைத்தனத்துக்கு போக மாட்டேன், நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், நீ அதை பத்தி நினைக்க கூடாது அப்படின்றத கர்த்தர் முன்கூட்டியே பேசிட்டார். இப்ப என்ன, நாம தான் அந்த சாய்ஸ் எடுக்கணும். சொல்லுங்க, எதை பண்ணோம்? நான் தான் அதை தேர்ந்தெடுப்ப வச்சுட்டு நான் பழச பேசக்கூடாது, பழச திரும்ப திரும்ப என்ன கூடாது, நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழச விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் நம்புறேன் நவோமியும் ரூத்தும், திருப்பி ஒரு கதையை சொன்னல உங்களுக்கு, நம்ம போச்சு திரும்ப வந்துச்சு பெத்தேலுக்கு வந்துட்ட பிறகு நிச்சயமா சவால் இருக்கும். இருந்திருக்குமா இருக்காதா? டெய்லி நம்ம காலைல எழுப்பி சொல்லுது, டே நீ அவன் தோட்டத்துல போயிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுவாங்க, அங்க உழற அவங்க அறுப்பாங்க, அறுப்பறுக்கும் பொழுது விழற அந்த கோதுமை மணியை பொறக்கிட்டு அதை வச்சுதான் நம்ம வாழணும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க இருந்த மோவாப் தேசத்துல இவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்திருக்கலாம். அப்போ நவோமி ரூத் உட்கார்ந்துன்னு, மாமி அம்மா நம்ம அங்கே இருந்தோம் நல்லா இருந்துச்சு, இங்க போயிட்டு நான் டெய்லி ராத்திரியும் பகலமா உட்காந்து பறக்கி வந்தாலும் ஒரு ஆழா கூட வரமாட்டேன், இது ஒரு வாழ்க்கையான்னு பேசல. அது கஷ்டம். இந்த அம்மா சொல்லுது, ஒரு நாள் போயிட்டு அந்த ஆள் அங்க படுத்துட்டு இருப்பாரு, நீ அங்க போய் கால் மோட்ல படுத்துக்கோ. என்னம்மா இது இப்படி சொல்றீங்களே, ரொம்ப ஹியூமிலியேஷனா இருக்குதே. சொல்லல. அவங்க அந்த புதிய கட்டத்துக்குள்ள மூவ் பண்ண உடனே, அந்த புதிய இடத்துக்கு வந்த பிறகு பழசு முடிஞ்சிருச்சு, இனி புதியதுல நின்று ஜெயித்து முன்னால போனோம் தான் அவங்க முற்பட்டாங்க. அதனாலதான் ஜெயமா மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க சார்? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க சார்? நீ விசுவாசியா மாறிட்ட, இயேசு உங்களை ரட்சித்து இருக்கிறார், ஞானஸ்நானம் எடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்ட, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி விட்டாய், ரட்சிப்பு உனக்குள்ள வந்துடுச்சு. இனி பழச போய் திரும்பி நீ பார்க்க கூடாது, பழைய தோல்வியை பேசக்கூடாது.
அதனால ரொம்ப வைராக்கியமா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றது. பழைய ஃப்ரெண்டு கூப்பிடுவான், பழைய ஃப்ரெண்டு கதையை பேசுவான், பழைய காரியம் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். நாம தான் ஒரு சாய்ஸ் எடுக்கணும். பழைய 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 ஆளுகிட்ட போனா பழைய கதையை தான் தூண்டுவான். அவன் அந்த கத்திர பத்தியா பேச போறான். பழைய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு கூப்பிட்டானா என்ன அவன் ஊழியத்தில் வந்து என்ன மிரக்கல் நடக்குதாங்க, அவன் என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்தி பார்த்தோம். அந்த பொண்ணு அது பொண்ணா இருக்குது, இப்ப பாட்டியா இருக்குது. பிள்ளைய பத்து பேர பிள்ளைய எடுத்துச்சு. அந்த பாட்டியை பத்தி பேசுறதுக்காக நான் அவங்க கூட திருப்பி போனோம். என் கூட தான் இருக்கிறீங்களா சார்? ஒரு மாதிரி பாக்குறீங்க, பேச புரியுதா சார்? பழையவைகள் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் கூட சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க. பழையவைகள் அடுத்தது என்ன சொல்லுங்க? எல்லாம் புதிதாயிடுச்சு. சட்டையே பழசாயிடுச்சா போட மாட்டோம், ரொம்ப பழசாயிடுச்சுன்ட்டு. அப்படியா பழசை தூக்கி மேல தோச்சி இது தோச்சிக்கிட்டு போத்திக்கிட்டு சொல்றாரு. என்ன சொல்லிட்டு அதான் காஷன் பண்ணிட்டார். என்ன காஷன்? பாப்பா முடிஞ்சிச்சு. எது முடிஞ்சிச்சு? அடிமைத்தனம் முடிஞ்சிச்சு, வறுமை முடிஞ்சிச்சு, சிறையிருப்பு முடிஞ்சிச்சு, முடியாதது முடிஞ்சிச்சு. அற்புதத்தின் கரம் நம்ம கையில வந்துருச்சு. இப்போ சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப எங்க வந்துட்டோம்? நம்ம எழுந்து புறப்பட்டாச்சு. இனி அடிமைத்தனம் கிடையாது, இனி வறுமை கிடையாது. இப்ப எப்படி தெரியுமா? அவங்க புறப்பட்ட நாள்ல இருந்து டெய்லி காலையில இந்த அம்மா கஷ்டப்பட வேண்டியதில்லை, அரிசியை உலையில வைக்க வேண்டியதில்லை, தானா சாப்பாடு வருது. பல்பை போட்டு லைட்டை போட்டு வெளிச்சம் வர வைக்கிறது, தானா வெளிச்சம் வருது. யார் என் கூட இருக்கிறீங்க? கவனிக்க மாட்டீங்களா? தானா வருது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் அவங்களை கொண்டு வந்துட்ட பிறகு என்ன எச்சரிப்பை கொண்டு வர்றார்? ஒரு பிரசங்கத்தை பண்றார். என்ன சொல்ற? பழச நினைக்காது. என் கூட இருக்கிறீங்களா? ஆனா என்ன நடக்குது? கூட என்ன இருக்குது? ஒரு சவாலும் தொடர்ந்துனே தான் இருக்குது. நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகும் சவால் நம்மை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சொல்லுங்க, புதிய வாழ்க்கையில வந்த பிறகும், ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகும், இயேசு கிட்ட வந்த பிறகும், ஏசாமி கூடவே இருக்கும் பொழுதும் பிசாசு தொடர்ந்துனே தான் இருப்பான். ஏன்னா பொய் சொல்லி உங்களை டெக்கரேட் பண்ணி பயங்கரமா இருக்கும்லாம் நான் இங்க காமிச்சிலாம் இங்க ஏமாத்தலாம் மாட்டேன். ஏசாமிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இருக்குது. சொல்லுங்க, ஏசாமிட்டு வந்தா. ஆனா பிரச்சனையில யாரு விட்டுட்டு ஓட மாட்டாங்கன்னா ஏசாமி மாத்திரம் விட்டு ஓடவே மாட்டாரு. சொல்லுங்க, யாரு ஓட மாட்டா? நல்லா தைரியமா சொல்லுங்க சார், சத்தம் போட்டு. In the midst of your problem, there's one person that will not deny you or never run from you, is Jesus and Jesus and Jesus and Jesus alone. Everything will get back from your life. Your own will leave you. உன் சொந்தம் உன்னை விட்டுறலாம், ஆனா இயேசு ஒருத்தர் நிராகரிக்கவே மாட்டார். அதுதான் அன்னைக்கு மோசே அங்க எழுந்து பேசிட்டார். எப்போ? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். எப்பா? பழசை விட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க? ஆனா இப்ப சம்பவத்துக்கு நேரம் வரேன். தெரியாதவர்களுக்கு டக்குன்னு ஒரு கதை மாதிரி இப்படி குயிக்கா சம்மரைஸ் பண்ணிடுறேன். பாருங்க, வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்கள விடுதலை ஆக்கி விட்டான். பாத்தீங்களா? இந்த பார்வோன்னு ஒருத்தன் விட்டான். அவன் என்ன சொன்னா, என்ன விடவே மாட்டேன்னு வச்சிருந்தான். ரொம்ப வருஷமா விட மாட்டேன்னு வச்சு அவன் விட்டுட்டான். இவங்க எல்லாம் போன உடனே ஊரே விரிச்சோடி ஆயிடுச்சு. சில நேரத்தை யோசிப்போம் பார்த்தீங்களா? அப்படி என்னடா இது? அப்பதான் அவன் யோசிக்கிறான், என்னடா இது இப்படி விட்டுட்டோமே, விடக்கூடாதுடான்னு சொல்லி எழும்பி முதல்ல அவன் ஒருத்தன்னு எடுத்திருந்தான். இப்போ ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டான். சொல்றான், டே நான் தனியா போனா இவனுங்க சாதாரண ஆள் கிடையாது. முந்தினாச்சுக்கு நான் என் செங்கோலை வச்சு பேசுறேன், அவனுங்க கேட்பானுங்க. இப்ப ஊரை விட்டு எல்லையை தாண்டி போயிட்டானுங்க. இப்ப நாம ஒரு கூட்டமா பின்னாடி போனாதான் அவங்களை பிடிச்சி வர முடியும்னு சொல்லி ரதங்களை ஏரெல்லாம் பூட்டிக்கிட்டு இவனுங்க துரத்திட்டு வரானுங்க. இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இப்பதான் மோசே ஒரு பிரசங்கத்தை பண்ணி நல்லா அமக்கலமா என்ன பண்ணிடுற, ஜனங்களை வச்சிருக்கிறார், செட்டில் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப எப்படி நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணி நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தையோட போகணும்னு வச்சிருக்கும் போது அப்படிதான் நான் போனோம் நம்ம. ஆனா நீங்க படிக்கட்டு இறங்கும் போதே போனை ஆன் பண்ணும் போதே ஏதாவது ஒண்ணு காத்துட்டு இருக்கும். இல்ல வெளியே ஒரு ஆள் நின்று நிற்பான் ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு. இப்ப நாம தான் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இந்த சொன்ன வார்த்தை உண்மை, ஆண்டவர் என்னை விட்டு விலகவே இல்லை. See, choice is ours. Enemy is never going to stop his chasing. You got to make that conscious choice. In the midst of that, God is not forsaken. God is not leaving me. God is with me. So மோசே பேசி முடிச்ச உடனே என்ன வருது? இவன் துரத்தின்னு வந்துட்டான். யார் விட்டானுங்களோ அவனுங்க துரத்திட்டு வந்துட்டான். இந்த பாருங்க, போயிட்டே இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் போகும்போது ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு முன்பாக மாட்டிக்கொண்டார்கள்.
சமுத்திரம்னா தெரியும், கடல். மெரினா பீச்சுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கினே யோசிச்சு பாருங்க. மெரினா பீச்சில் போய் நிற்கிறீங்க, 6 லட்சத்துக்கு மேலே ஒரு 10 லட்சம் பேர் நிற்கிறீங்க, ஆடு மாடு கிடலாம். பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா எவன் வந்து இவங்களை விரட்டி இருந்தானோ அவன் வந்து பின்னாடி நிற்கிறான். எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை பண்ணிங்க. நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம், ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா பார்த்தா 6000 பிரச்சனை வந்து சேர்ந்துச்சாடா இல்ல, ஒன்னதான் தாண்டி வந்தோம். இப்ப பார்த்தா என் கூட வாங்க, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம், குயிக்கா போயிடலாம். அப்ப எப்படி இருந்திருக்கணும்? நானும் இன்னைக்கு அந்த ஜனத்துல இல்லாதனால ஒரு பிரசங்காரா இருக்கிறதுனால இப்படி பேசுறேன், நல்லா கேளுங்க. நான் அந்த அன்னைக்கு இருந்தேன், அப்படிதான் இருந்திருப்பேனான்னு தெரியல. ஆனா அது கர்த்தர் இன்னைக்கு எனக்கு விசுவாசத்தோடு பேச சொல்றாரு. அந்த சூழ்நிலை நான் எப்படி தான் பேசியிருக்கணும்? இவங்க பேசுன மாதிரி நம்ம பேசியிருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம அதை தான் ஒரு பாடமா எடுத்துக்கணும். அதனால தான் இது சரித்திரம் இங்க இருக்குது. அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, மோசே பிரசங்கத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பிரசங்கத்தில் என்ன இருக்கணும், கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிட்டாரு, இனி விடுதலை ஆக்கின ஆண்டவர் நம்மள விட மாட்டார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு போனீங்கன்னா நீங்க எப்படி பேசியிருக்கணும்னா, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார், ஆண்டோட சமூகத்துக்கு போயிருக்கிறேன், கடவுள் என்ன விட மாட்டார், கர்த்தர் எனக்கு விடவே மாட்டார், ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார். ஆனா இவங்க எப்படி பேசுறாங்கன்னா மாத்திட்டாங்க. எப்படி பேசுறாங்கன்னா பாருங்க, இந்த 10ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, ஏன்னா 10ல இருந்து வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது, 14ஆம் அதிகாரம், இப்போ 14க்கு வந்துட்டேன். 14ல இருந்து 10ஆம் வசனம், வருகிற பொழுது ஏறெடுத்து பார்த்து கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பேரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எப்படி ஆயிடுச்சு? இப்போ நீங்க நல்லா எப்படி ஒரு கற்பனை இப்படி பேச இப்படி யோசிச்சுங்களேன். இப்படி நல்லா பிரசவம் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டீங்க, பிரச்சனை வந்துச்சு. நீங்க உடனே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீ லூஸ் ஆயா, உன்னை நம்பி சர்ச்சுக்கு வந்தா நீ பாட்டு பேசினே இருந்த, வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனையோட வந்து இப்ப 10 பிரச்சனை சூழ்ந்து வந்து நிக்குது. கத்தராவது சர்ச்சாவது இங்க நிறைய பேர் சொல்லியே கேட்டுக்கிறேன், சர்ச்சுக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. நான் காது பட கேட்டுருக்கேன் இதே ஊழியத்துல. வராம இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை சார், வந்த பிறகு in your test your faith will be tested every time. I've literally heard people speaking like this. கர்த்தர் போவே மாட்டார் சார். நம்ம ஆரவாரம் பண்றது வெறும் நல்லா இருக்கிற நேரத்தில் மாத்திரம் இல்லை, சோதனையில தான், நம்ம பிரச்சனை தான் எழுந்துன்னா நம்ம சொல்லணும், கர்த்தர் இங்க விட்டு போவே இல்லையே, கர்த்தர் கூட தானே இருக்கிறாரு. திருச்சின்னு என்ன பண்ணா, அழுவரத்தை விட்டுட்டு என்ன சொல்லணும் சொல்லுங்களேன், கர்த்தர் விட்டு போவே இல்லை. அதை பேசியிருந்தானா ஈஸியா முடிஞ்சுட்டு கதையே. Their fear, led them to frustration. அவருடைய பயம் விரக்திக்குள்ள கொண்டு வந்துச்சு. Fear and frustration made them furious. அவங்க பயமும் விரக்தியை எதை கொடுத்துச்சுன்னா கோபத்தை கொடுத்துச்சு. பாருங்க அந்த வசனத்துல என்ன சொல்றான், அமைதியா கொஞ்சம் பயந்துக்குது, அப்படி ஓடி பிள்ளைங்கெல்லாம் ஓடி அப்பா அம்மா பிடிச்சிக்கிட்டு, மனைவிங்க புருஷனை பிடிச்சி, நம்ம என்ன செய்ய போறோம் தெரியல, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. எல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க செத்து போறதுக்கு இடம் இல்லைடா, எங்களை கூட்டு வந்துட்டீங்க. I'm cautioning everybody here. உங்களை எச்சரிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் காரியம் நடக்கும்போது பயம் வரலாம், பயம் வரும், பயம் ஒரு இமோஷன். ஆனா பயத்தின் மத்தியில கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு நீ சொன்னீன்னா ஜெயமா மாறிடுவேன். என் கூட தான் இருக்கிறீங்களா? அதில் வந்து கர்த்தர் எங்க போயிட்டாரு, காணாமல் போயிட்டாரு, நம்ம அப்படியே இருந்தது நல்லா இருந்திருக்குமே, எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தோம், இல்லை கர்த்தரை ஏன் தேடுறோம், செத்து போனால் பரவாயில்லையே, இப்படிலாம் பேசுனீங்கன்னா நம்ம சுத்தமாக போய்டும், வெளியில் போய்டும். இங்கே கொண்டாட போகிறது யாருன்னா பிசாசு. எதை நீ இருக்கக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினச்சிக்கிறானா அவன் கொண்டாட தொடங்கிடுவான். என்ன அந்த சொல்ல பத்தியா, நீ இப்போ அல்லி ஆமேன்லாம் போட்ட பத்தியா, சும்மா டம்மியாக வேலை காமிச்சிட்டு வந்து பத்தியா, என்கிட்ட மாட்டிக்கிட்ட பத்தியா, என் ஆள் தான் நீ, என் பேச்சு தான் கேட்டுனுப்பேன், வாழ்நாளெல்லாம் என் ஆள் தான் நீ, என் பேச்சு தான் இருப்ப நீ. சும்மா சர்ச்சில் போய் ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு 4 பாட்டு அவனுக்கு பாடும் போது கூட கத்திட்டு ஒரு தவிர, இங்கே வீட்டுக்கு வந்தினா இல்லை அங்கேருந்து வெளில கிளம்புனாவே என் ஆள் தான் நீ. எத்தனை பேர் புரியுது சார்? எத்தனை பேர் புரியுது சார்? ஹலோ, புரியுறவங்க மாத்திரம் கை தூங்க. புரியலன்னா இதுக்கு எந்த பாஷையில பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு மோசே 2 லைன்ல பிரசங்கம் பண்ணிட்டார். என்ன சொல்றாரு, உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு அப்படின்னா அர்த்தம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு திரும்ப வராது. அல்லேலூயா.
இப்போ மோசே 3 காரியத்தை எழுந்து பேசுகிறா தான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ அதே அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே எழுந்து சொல்றாரு. பாருப்பா, மோசே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். பயப்படுறவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரசங்காரு. நீங்க பயப்படுறீங்க, எல்லாரும் கூட்டு வந்து எங்க வீட்டில் உட்கார வச்சுக்க முடியுமா? ஐயோ பயமாக்குது, சரி எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? பாஸ்டர் ஒரே பயமாகுது, சரி வாங்க கார் எடுத்துன்னு வர, எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க. பேச புரியுதா சார்? அவன் பயப்படுறான்னு தெரிஞ்சு கர்த்தர் எழும்பி மோசேயை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? பயப்படாம இருக்கிறது என் சாய்ஸ். சொல்லுங்க, நான் தான் பயப்படாம இருக்கணும். 10 பேரை கூப்பிட்டு சுத்தி படுக்க வச்சாலும் பயம் இல்லாம இருக்கணும். நீ தான் பயம் இல்லாம இருக்கணும். 10 பேர் உன்னை சுத்தி இருக்கிறோம், பயம் இல்லாம உன்னை காத்துக்க முடியாது. ஹலோ, பேச புரியுதா சார்? தெளிவா தான் ஒரு சின்ன விஷயம் தான் பேசினுக்கிறேன், புரியுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் புரியுதுங்களா? நினைச்சுக்கிறோம் 10 பேரை வச்சு 10 பூட்டை போட்டுனா கூட. இந்த வாரத்தில் ஒரு நாள் அப்படிதான் இதுக்கு போயிட்டு வந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு இருக்கிறேன். 4 மணிக்கு ஜபம் நடக்குது. திடீர்னு என் மனைவி இப்படியே வந்து 4 மணிக்கு 4:15 எழுப்பேன். அப்போ தான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து படுத்திருந்தேன். எனக்கு சாதா சின்ன அசைவினாவே எழுந்துடும். ஓடி அந்த பா எழுந்துருங்க, நம்ம கேட்டுக்கிட்ட வந்து எவனோ பண்ணுங்கிறான் ஏதோ. 4:15 4:30 எனக்கு அடிச்சு பிடிச்சி எழுந்து. ஏன்னா பால்கனிங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சர்க்கிளில் இருக்கிறோம் இல்லையா. வந்து பார்த்தா ஒருத்தன் கேட்டுக்கிட்ட, அந்த சின்ன கேட்டு உட்காந்து ஏதோ டேய் யாரா நீ அப்படின்னு. அவன் எழுந்து பார்த்து, சார் பாக்கெட் பாலை உள்ளே போட்டு அது கீழே வந்துச்சு சார், அது எடுத்து எப்படியாவது மேலே வைக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. மா என்னம்மா நீ என்ன பா, ரொம்ப நேரமாக நாங்கள் ஜபம் நடந்து பைபிள் படிச்சுனே இருக்கிறோம், கதவு சத்தம் கேட்கணும், டொக்கு டொக்கு டொக்குன்னு பயங்கரமாக சத்தம் கேட்டுனே இருக்குது. வீடு பூட்டுக்கிறோம், 2 கேட்டும் பூட்டுக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிரில்லுக்குது, அந்த கிரில்லும் பூட்டுக்குது. அதுக்கப்புறம் ஒரு கதுகுது, அதையும் பூட்டி எல்லா தாப்பாலும் போட்டுக்குது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் பயத்தை நிறுத்தணும்னா ஜோக்கு தான் இது. ஜோக்குல நடந்த விஷயம். நீங்கள் எல்லாம் எவ்வளோ தான் இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்குல பயம் எல்லாம் இருக்குது. நம்ம தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள எவனா அது மீறி எப்படா வர முடியும்? அவனா ஏரி மேலே வந்துடுவானா? எப்படா வர முடியாது? எவனோ ஏதோ பண்ணு போகிறான், நம்ம நினைக்க முடியல. நமக்கு உடனே ஒரு இது வந்துடுது, ஐயோ எங்கேயோ ஒரு இடத்துல எதுனா வந்திருக்கோம், உடனே அங்கேயோ லொக்குன்னு இருமுவான் டிவியில், நமக்கு வந்துடும் உடனே. பார்த்துறீங்களா? கொரோனா வந்துச்சு சென்னைக்கு, ரொம்ப பயம். அது எவனோ திரும்பினா அப்படி பார்க்கறது, ஐயோ எங்கடா கொரோனா வந்துட போகுது, பயம். மோசே எழுந்துனா சொல்றாரு, பயப்படாது இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுங்க சார். பயப்படாம இருக்கணும்னா நான் தான் செய்யணும் அதை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அதனால தான் பைபிளில் நிறைய இடத்துல சொல்லிக்குது, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தை முடிவு வருது நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாத பயப்படாத பயப்படாத. யாரோ எண்ணிட்டு சொல்றாங்க நிறைய வாட்டிக்குதுன்ட்டு. 365 நாங்க. இன்னொருத்தர் அதை கவுண்டர் பண்ணி சொல்ற, அப்படிலாம் கிடையாது, 70 வாட்டி தான் இருக்குதுனாரு. இன்னொருத்தர் சொல்ற 50 வாட்டி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம போவோம். எத்தனை வாட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி சொன்னா கூட கத்த சொல்றாரு, பயப்படாத பயப்படாத. மோசே அன்னைக்கு எழுந்து சிம்பிள் ப்ரீச்சிங். முதல் வார்த்தை சொன்னா பி ஃபியர்லெஸ். என்ன சொல்றாரு முதல்ல? சொல்லுங்க, முதல்ல என்ன சொல்றாரு? இவன் அதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சிருந்தான்னா நல்லாது. நீ காலில் உங்களை பார்த்து ஊழியக்காரனா உங்களை நின்று பார்த்து சொல்கிறோம், சூழ்நிலையில் ஒன்று செய்யுங்க, பயப்படாமல் இருங்க. 2வது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பி ஃபர்ம். பயப்படாமல் இருந்து என்ன பண்ணுங்க? அடுத்தது, கர்த்தருக்குள்ள உறுதியாய் நின்று கொண்டிருங்கள். கர்த்தர் பார்த்து பாரு. நம்பர் 1 என்னதுங்க? பயப்படாதீங்க. 2வது பி ஃபர்ம். சொல்லுங்க, பயப்படாம உறுதியா இருப்பேன், எல்லாத்தையும் கர்த்தர் எனக்காக பார்த்துப்பேன். தைரியமா பேசுங்க சார். பயப்பட மாட்டேன், கர்த்தருக்குள்ள இருப்பேன், கர்த்தருக்குள்ளவே இருப்பேன். கர்த்தர் என்னை சுற்றிலும் சொல்றாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற. சங்கீதம் 91 சங்கீதக்காரர் எழுதுறாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற. இதே மோசதான் எழுதுறாரு. மோசதான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானுடைய மறைவு சர்வ வல்லவருடைய. அப்ப ஆண்டவர் என்ன சுத்தி இருக்கிறார், கர்த்தருக்குள்ள இருக்கிறார், அவர் கைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன், என்ன எதுவும் தொடவே முடியாது. அந்த உறுதி உனக்குள்ள இருக்கணும். முதல்ல பயப்படக்கூடாது. 2வது அவருக்குள்ள உறுதியா. 3வது பி ஃபோக்கஸ்ட். 3வது எஃப் என்ன தெரியுங்களா? பி ஃபோக்கஸ்ட், பி ஃபியர்லெஸ், பி ஃபர்ம், பி ஃபோக்கஸ்ட். கர்த்தரையே பார்த்துட்டு இருங்க. பயம் போன யாரை பார்க்கணும்? சொல்லுங்க சார். இவ சொல்லி கொடுத்த 3 விஷயத்துல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, நீ இங்க பாத்தீங்கன்னா கடலை பார்க்கற, அங்க பாத்தீங்கன்னா
எங்க பார்க்குற? எகிப்தை பார்க்குற. இங்க பார்த்தனா பள்ளத்தை பார்ப்பேன். எதை பாரு? இது வரைக்கும் நடத்தின கர்த்தர் கண்ணை மூடின்னு பார்த்துக்கோ. என்ன பண்ண? கண்ணை திறந்தீனா? ஆனால் கண்ணை மூடி ஜெபம் பண்ணு நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்தாங்க. கண்ணை திறந்தீனா எதை பார்க்குற? அதை பார்க்குற, இதை பார்க்குற, அவன் பேசுறதை பார்க்குற, டிவியை பார்க்குற, எதையோ பார்க்குற, ரீல்ஸை பார்க்குற, எல்லாம் பயப்படுத்தி விட்டுடுது. கண்ணை முடின்னு கத்தரை பாரு. உன் ஃபோக்கஸை கத்தர் மேலே வை. கத்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். சொல்றாரு, பயம் இல்லாம கத்தர்ல உறுதியா இருந்து கத்தரையே நீ நோக்கி கொண்டிருப்பாய் என்றால் உன் யுத்தத்தை கத்தர் செய்வார். எல்லாருக்கும் செய்ய மாட்டார் சார். நான் இன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறேன், கேட்டுங்க. சும்மா எல்லாரும் நான் கிறிஸ்தவன் ஏன் யுத்தத்தை சும்மா செய்ய மாட்டார். என்ன பாஸ்டர் நல்லா இருந்துட்டு இப்படி பேசுறீங்க? இல்லைங்க, யார் கத்தரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு யுத்தம் பண்ண முடியும். என் பிள்ளை என்ன நம்பினாதான் என் பிள்ளைக்காக நான் எதனா செய்ய முடியும். என் பிள்ளைய என்ன நம்பலன்னா எப்படியா செய்யறது? நீ கத்தரை நம்பு. நீ காலைல யாரை நம்புங்க? வசனம் சொல்லுது கத்தரை நம்புங்க, நீங்க சித்திப்படுவீர்கள். கத்தரை நம்புங்க. நீ காலைல எதை செய்யுங்க? I will trust in the Lord. The person that trusts in the Lord will take care of him. Like a father that takes care of his child, the Lord will take care of that one that trusts him. அவரை நம்புவேன். நம்ம பாடுறோம். பாஸ்டர் ரீனுகுமார் அந்த பாட்டை கட்டும்போது அந்த காலகட்டங்களில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். பயங்கரமான சூழ்நிலை. ஊழியத்தில் ஒரு பெரிய சவால் எனக்கு 2017 நினைக்கிறேன், 17-16 மறந்துச்சு. மதுரையில் கூட்டங்கள் பெரிய குரூசைடெலாம் முடிச்சுட்டு அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும்போது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் வாழ்க்கை முடிந்தது, மறு வாழ்வு இல்லை. அப்படி சாட்சி, பெரிய சாட்சி தான். அவர் ஆஸ்திரேலியாவில் பெரிய வேலையில் இருந்தார். ஆஸ்திரேலியா, அவங்க ஒய்ஃபு மலேசியன் ஏர்லைன்ஸ், அதோட பெரிய நல்ல வேலை இருந்தாங்க. எல்லாம் குடும்பமாக ஆண்டு இந்தியாவுக்கு வர சொன்ன இவங்களும் இங்கே நல்லா போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான சவாலோடு கூட இருக்கும்போது இது ரொம்ப நெருங்கிய நண்பர். இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய நெருங்க. அப்போ பயங்கர கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கும்போது கத்துற இந்த பாட்டு, இந்த வரிகளை சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு அது 1000 இல்ல லட்சங்கள் கோடிகளை தொட்டுட்டே இருக்குது. இந்த பாட்டு இன்னைக்கு பல கோடி. நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துக்கு போனால் திடீர்னு பார்த்து அந்த பொண்ணு ரிசப்ஷன் இருக்குது, கீழே வச்சுட்டு ஓடி. எங்கடா அந்த பாட்டு ஓடுதுரா? பார்த்தா அந்த பொண்ணு கீழே வச்சுருக்கு. என்னம்மா அப்படின்னு? இல்லைப்பா, இல்லை சார், அந்த பாட்டு கேட்டிருந்தேன், ரொம்ப சந்தோஷமா. இயேசுவை நம்புமா, உன்னை இயேசு விட மாட்டார். இயேசுவை நம்பினா இயேசு விடவே மாட்டார். சின்ன பிரசங்கம் தான் அன்னைக்கு மோசையை பேசினார். நீ உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு, அவரை நம்புக்கோ. உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு, நீ அவரையே நம்பு. பயம் இல்லாமல் அவரை நோக்கி கொண்டேரு, அவரையே சார்ந்துரு. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். Be fearless, be firm and be focused in him. அவரையே பாருங்க, யுத்தத்தை பண்ணுவாரு, உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு, எல்லாத்தையும் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த காலையில் எதை நீங்க பயந்து வந்திருக்கிறீங்க? எது உங்களை ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருக்குது? எது உங்களை ரொம்ப வாட்டுது? அதற்காக ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை கொடுத்து பயப்பட மாட்டேன். அதை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, இந்த காரியத்தை நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்து கொள்வீர். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்காக பார்த்துப்பீங்க. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் செய்யணும், நான் எப்படி பண்ண போறேன்னு நீங்க கடவுளையே தூக்கி தூரமா வச்சிடுறீங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இதை பார்த்துப்பீங்க. ஏன்னா நான் உண்மை புள்ள, எனக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு நடக்கிற மாதிரி, ஆனால் நீங்க இதை எனக்காக பார்த்துப்பீங்க. நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் உண்மை தான் நம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுல நீங்க உதவி செய்வீங்கன்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அநேக நேரங்களுடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தின் மத்தியில நான் எப்படி செய்ய போறேன், நான் எப்படி செய்யறேன், யூ புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். when that I comes, that word comes first. அநேக நேரங்களில் நான் அப்படின்றது வந்துடுது. நான் வரும்பொழுதே அங்க யார் உதவி செய்யணுமோ அவங்க இல்லாம போயிடுவாங்க. இது ஒரு பெருமையாகவும் மாறிது. நடத்துறேன், நான் எப்படி செய்ய போறேன், நான் எப்படி இதை சமாளிக்க போறேன், நானை விட்டுடுங்க, அவர் பார்த்துப்பாரு. கடவுள் என் கூட இருக்கிறார், நான் அல்ல, என்னை ஆட்கொள்ளுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன அவர் விட மாட்டாரு, எந்தெந்த சூழ்நிலை மாண்டு போக விட மாட்டாருன்ட்டு நீ நம்பும் பொழுது அவர் மேல உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய திட்டம்
யுத்தம், உன்னுடைய சார்ந்து கொள்ளுதல், உன்னை நம்புறது அவர் மேல வந்துருது. அதனால தான் நான் நம்புவேன் இயேசுவேன், நம்புவேன் ஆண்டவர்ன்ட்டு நீ நம்ப தொடங்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உனக்காய் பார்த்து கொள்வார். அவர் சொல்வார், என்ன நம்பி இருக்குது என் பிள்ளை, என்ன நம்பி சார்ந்து இருக்குது என் பிள்ளை, என்ன தேடுது, நான் பார்த்து பண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் உனக்காய் உன் யுத்தத்தை, அவர் உனக்காய் உன் காரியத்தை செய்து முடிக்கிறவர், உனக்காய் ஜெயமாய் காரியத்தை செய்து முடிப்பார்.